கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். சங்கீதம் 115வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 115, 12வது சங்கீதம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதக்காரருடைய வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதக்காரருடைய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆகினாலே கர்த்தர் ஏன் எதற்காக நினைக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அவர் சமாதானத்தை கொடுக்க நினைத்திருக்கிறார். நம்மை படைத்து உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை படைத்தது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதன் காலங்களிலே என்ன நன்மைகளை கொடுக்க வேண்டும், நம்முடைய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் அவர் நினைத்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை 29:11 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ தேவன் ஒரு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுப்பாரானால் அதோடு வேதனை கூட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகினாலே அவர் நம்மை நினைத்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை நினைத்து நமக்கு வேண்டியதை அதன் காலங்களிலே கொடுக்கின்றவராயிருக்கிறார். அப்பொழுது சொல்லாரு மத்தேயு 29:12 நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்கிறார். அப்போ அவர் நம்மை நினைப்பது போல நாம் அவரை நினைத்து அவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்கிறாரு. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னை முழு இருதயத்தோடு தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்ததாக கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்கும்படியாக, மகிழ்ச்சி உண்டாக நம்மை நினைத்திருக்கிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தீர்க்க தரிசனமாக வார்த்தை சொல்கிறார். ஏனென்றால் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் தான் ஏசாயா 55:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுங்கிறார். அப்போ நாம் கர்த்தருடைய வழிக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வழிகள் அல்ல உம்முடைய வழிகளாய் இருக்கட்டும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாய் இருக்கட்டும் என்று தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகளில் சொல்லப்பட்டது போல நம்மை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் அதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா நாம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை மட்டுமல்ல, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, நோவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்த விதங்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று பாதுகாப்பு, ஆசீர்வதிக்கிறார். மற்றொன்று பார்த்தீங்கன்னா அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார் குடும்பத்தை. நோவாவுடைய குடும்பம் ஆதியாகமம் 8வது புஸ்தகத்திலே 1வது வசனத்திலே தேவன் நோவாவையும் அவனோடு பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்திருந்தார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. பாருங்க, தேவன் மனுஷனை மட்டுமல்ல, அவர் படைத்த எல்லா மிருகங்களையும் அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் தான் பாருங்க, அந்த மிருகங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டார். நோவா அதன் கீழ்ப்படிந்து அதன் வார்த்தையின்படி நடந்தான். அந்த நோவா அந்த பேழைக்குள்ளே உட்பிரவேசித்து முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டான். அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 9:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் சொல்லுகிறார், தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்ங்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரையும் தேவன் நினைத்திருக்கிறார்.
அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. ஆகையினால்தான் தேவனுடைய வழிக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியால, ஏசாயால, தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்படாதபடிக்கு அதனதன் காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை ஏற்ற காலத்திலே செய்வார். அதான் சொல்றாரு, எதிர்பார்க்கும் முடிவை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, எப்படியாவது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்கிறார். அப்போ நாம் எதிர்பார்க்கிற என்ன முடிவுகளையும் எதிர்பார்க்கிற காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அதை ஒருபோதும் ஏனால் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அடிக்கடி நாம் இதைத்தான் சொல்லிக்கிடணும். பாருங்க, இந்த 7 மாதங்களை நாம் கடந்து முடிக்க போகிறோம். 8வது மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறோம். அவருடைய நினைவுகள் இல்லை என்று சொன்னார், அவர் நம்மை நினைக்கவில்லை என்று சொன்னார், நாம் இந்த இடத்திலே நாம் ஜீவிப்பது மிகவும் கடினம். அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இல்லை என்று சொன்னார், நாம் இந்த உலகத்திலே வாழ்வது கடினம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆகையினாலே அவரை நாம் நினைப்போம். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஏற்ற காலத்திலே எல்லா காரியங்களையும் செய்ய அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் படைத்தது மட்டுமல்ல, படைத்ததோடு விட்டு விடல. அவர்கள் எப்படியாவது வாழ்ந்து விடுவார்களே, எப்படியாவது அவர்கள் ஜீவித்து விடுவாங்களே என்று சொல்லி விட்டு விடவில்லை. ஒவ்வொரு காரியங்களும் ஆராய்ந்து 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 எண்ணி 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 உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த தேவனை நாம் முழு இறுதியத்தோடு நாம் நேசிப்போம், தொழுது கொள்ளுவோம், அவரை தேடுவோம், கண்டடைவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமென். பிரைஸ் காட்.